வெல்கம் டு வைபித்தாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவரைக்காய் பிட்லை. இது செய்கிறதுக்கு அவரைக்காயை என் மாடி தோட்டத்திலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பிட்லைக்கு செய்ய எதுவும் ஸ்பெஷலாக வேண்டியதில்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். வாங்க இந்த சுலபமான பிட்லையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவரைக்காய் பிட்லை செய்ய 150 அவரைக்காய் எடுத்து இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணினா கரைஞ்சிரும், அதுக்காக இவ்வளோ சைஸ் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வறுத்து மசாலா அரைக்கணும். அதுக்கு இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தேங்காய், ஒரு 6 வரமிளகா, ஒரு 1/4 பீஸ் வேடிக்கை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம். இதுக்கு 100 கிராம் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி 1 டம்ளர் புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வேர்க்கடலை, ஒரு வத்த மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, எண்ணெய். இதுதான் அவரைக்காய் பிட்லைக்கு தேவையான பொருட்கள். வாணலி வச்சு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் வறுக்கிறதுக்காக. எண்ணெய் காயட்டும். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருக்கு. பெருங்காயம் போட்டிருக்கேன். முதல்ல பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலைய நம்ம தாளிக்கிற போது போட்டாலும் வறுக்கிற போது போடுற போது இந்த கருவேப்பிலையை தூக்கி வைக்க முடியாது, சாப்பிட்டுருவாங்க. அதுக்காக நம்ம இது செய்யற போதே கருவேப்பிலையும் போட்டு வறுக்கிறோம். இப்ப தேங்காயை சேர்த்துக்கலாம். இது போல அவரைக்காய் பிட்ல நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இதுக்கு வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லை. போதும், வறுத்தது போதும், எடுத்துடலாம். ரொம்ப செவக்க வறுக்கணும் இல்ல, தேங்காய இந்த அளவு வறுத்தா போதும். பாருங்க, இது வேற தட்டுக்கு மாத்திட்டேன். நீங்க வறுத்த பாத்திரத்திலே வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப செவந்துரும். இது ஆறட்டும், இத மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள நம்ம அவரைக்காயெல்லாம் தாளிச்சு வேக வைக்கலாம். பாருங்க, இப்ப இன்னொரு பேன் வச்சு அதுல எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்ப கடுகு போட்டுக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய் தாளிச்சுக்கலாம். இதுல இந்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எந்த வேர்க்கடலை, இப்ப வறுத்த வேர்க்கடலையோ பச்சை வேர்க்கடலையோ எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுல அவரைக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த அவரைக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அவரைக்காய் வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்ச நேரம் வேகட்டும், அப்புறம் புளி தண்ணி சேர்த்துவோம். பாருங்க, பாதி அளவு அவரைக்காய் வெந்திருந்தது. இதுல இப்ப புளி தண்ணிய சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும், குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு 4 பேர் சாப்பிட முடியும். இந்த புளி நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சு வரட்டும். பாருங்க, நல்லா புளி சொண்டி கொதிச்சிருச்சு. இப்ப பருப்பை கடைஞ்சு இதுல போட்டுக்கலாம். 100 கிராம் அளவு பருப்பு எடுத்து போட்டிருக்கோம். 100 கிராம் பருப்பு போட்டிருக்கோம்.
இந்த பருப்பை வெந்ததை இதுல சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச மசாலா நல்லா கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸா வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி இந்த சாம்பாரோட அந்த குழம்போட சேர்த்துக்கலாம், பிட்லைக்கு சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கொதி வரணும். இதுல ரொம்ப எந்த விதமான மசாலாவும் அதிகமா இல்ல, அளவா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு தான் மசாலாலாம் அரைச்சு சேர்த்திருக்கோம். ஆனா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த பிட்லைக்கு அவரைக்காய், கொத்தவரங்காய், பாவக்காய், சேனைக்கிழங்கு, வெள்ளை பூசணிக்காய் எல்லாத்துலயும் இந்த பிட்லை செய்யலாம். இப்ப நல்லா கொதி வந்திருக்கு, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, சுவையான அவரைக்காய் பிட்லை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.